பன்னீர் டிக்கா மசாலா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பால் எடுத்து தயிர் கட்டியான தயிர், அதாவது கடலை மாவு, காஷ்மீர் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், மஞ்சள், கார்லிக் பேஸ்ட், கும்பி பவுடர், சீரகம் பொடி பவுடர், கசூரி மெத்தி, பன்னீர். ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வைக்கணும். எண்ணெயை ஊற்றிட்டு பன்னீர் ஏக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு சீரகம் முடிக்க, அப்புறம் கருவேப்பிலை, கோல்டன் ப்ரௌன் இருக்கா. கேப்சிகமில் ரெட் கலர் இருக்கும், எல்லோ கலர் இருக்கும், க்ரீன் கலர் இருக்கும். இப்போ தான் ரெட் கலர் போட்டால் ஒரு மாதிரி அழகாக இருக்குது பார்க்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுங்க. அரைச்சி உள்ள பேஸ்ட் வைக்கணும். உப்பு போடு. ஆயில் ஃபார் 3 மினிட்ஸ். ஆட் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நேரத்தில் மிக்சி அரைச்சி க்ரீம் மாதிரி ஊற்றிக்கோங்க. பார்க்க அழகாய்க்குள்ள அதுன்னு தான் மசாலா லேடி. இதில் சப்பாத்தி தொட்டு சாப்பிடலாம், தோசை தொட்டு சாப்பிடலாம், அல்லது நான் தொட்டு சாப்பிடலாம். இதில் கிரேவியாக யூஸ் பண்ணிக்கோ. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டாக இருக்கும்.